ஆண்டுவட்ட ஹிரைவ விபக்ஷிய நுகேகொடெட்ட என்பதாக இன்று தினம் லங்காதீபத்தினுடைய பிரதான புகைப்படமாக அந்த புகைப்படம் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்று தினம் இந்த கூட்டத்தில் பல்வேறு தரப்பிலும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். நாமல் ராஜபக்ஷ எம்பி அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் தலைப்பாக இருக்கிறது. கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்தில் நாம் ஆட்சியை கவிழ்ப்போம், அனுர அரசுக்கு நாமல் ராஜபக்ஷ எச்சரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றது காலம். வி வில் ட்ரபிள் த கவர்மெண்ட் என்பதாக அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. அது ஏர்லியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்பதாக தலைப்பிடப்படுகிறது. எனவே இந்த தங்கள் கிடைக்கின்ற முதலாவது வாய்ப்பில் நாங்கள் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பு என்பதாக சொல்லியிருக்கிறார். முதலாவது தேர்தலில் அல்ல, முதலாவது வாய்ப்பில் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கின்ற விவகாரங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே பொய்களை நிறுத்தி தயவு செய்து இனியாவது வேலைகளை ஆரம்பியுங்கள் என்று மக்கள் கூறிய செய்தியை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் எமக்கு கிடைக்கும் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே அரசாங்கத்தை கவிழ்ப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். நுகேகொடையில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அரசு எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சொல்லியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அரசாங்கம் சிறைச்சாலைகளை காண்பித்தாலும் அதற்கு அஞ்சாமல் தமது பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக கூடியுள்ள சகல எதிர்க்கட்சிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த ஒரு தனிப்பட்ட தேவைக்காகவும் நாம் இங்கு கூடவில்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்கள் நலனுக்காகவே அவர்களுக்காகவே போராட்டத்திற்கான தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு எமது அரசியல் குழு தயாராக உள்ளது. எல்லையற்று வழங்கிய வாக்குறுதிகளையும் கூறிய பொய்களையும் மக்களுக்கு உணர்த்துவது பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக எமக்கு கடமையாகும். எனவே இனியாவது பொய்களை கூறுவதை தவிர்த்துவிட்டு வேலை திட்டங்களை ஆரம்பிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம். தமது அரசியல் தேவைகளுக்காக அரசு உத்தியோகர்கள் அரசாங்கத்தால் பழிவாங்கப்படுகிறார்கள். அரசியல் செய்வதற்கு ஜனாதிபதி இருக்கின்றார். எனவே அரசியலிலிருந்து விலகுமாறு போலீஸ் மா அதிபருக்கு நினைவுபடுத்துகின்றோம். அரசாங்கத்துக்கும் எமக்கும் உள்ள அரசியல் பிரச்சனைகளை நாம் அரசாங்கத்துடன் மோதி தீர்த்துக் கொள்கின்றோம். அதில் போலீசார் தலையிட தேவையில்லை. போதைப் பொருட்களை கைப்பற்ற வேண்டாம் என நாம் கூறவில்லை. ஆனால் துறைமுகத்திலிருந்து அனுமதியின்றி அனுப்பப்பட்ட 323 கொள்கலனில் உள்ள போதைப் பொருட்களும் உள்ளடங்க அனைத்தையும் கைப்பற்றுமாறு வலியுறுத்துகின்றோம். போதைப் பொருள் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சுமத்தும் அதேவேளை தமது கட்சியினர் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கைது செய்யப்பட்டால் அதனை மூடி மறைக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கும் வடிவமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை கொண்டு எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கு அரசாங்கம் திட்டமிடுகிறது. அரசாங்கத்தின் திட்டங்கள் ஒருபோதும் வெற்றியளிக்காது. பொய்களை நிறுத்தி தயவு செய்து இனியாவது வேலைகளை ஆரம்பிங்கள் என்று எங்கள் மக்கள் கூறிய செய்தியை நன்றாக புரிந்து கொள்ளுமாறு அரசாங்கத்தை எச்சரிக்கின்றோம். அவ்வாறு இல்லை என்றால் எமக்கு கிடைக்கும் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவோம் என்று இங்கு உறுதியாக கூறுகிறேன் என்பதாக நேற்று தினம் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இந்த கூட்டத்தில் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம்.